தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இரக்கத்திற்குட்பட்ட அன்பான இறை மக்களே, பொன்கண்டு மயங்காமல் பிறர் கண்ட காயங்களுக்கு சேவை மனதோடு மறிந்துடுவது இரக்கம் தன்மைக்கு முன்னிலை. அதன் நன்மைக்கு படற்கை செயல் என்று போகாமல் இருந்தால் அங்கு பிறக்கும் இரக்கம் 4ஆம் விழாவாம் இன்றே இறைவனின் இரக்கத்தை பெற முயல்வோம் என்ற மைய சிந்தனையில் இத்திருப்பலி தலைமையாம் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களையும், அருளறியால் நம்மை இறை சிந்தனைக்கு அழைக்கும் அருட்பணி அலோசியஸ் அவர்களையும், நம்மை கரம் பிடித்து இறை பாதையில் வழி நடத்தி கொண்டிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும், அருட் சகோதரிகளையும், அனைத்து இறை மக்களையும் தாய்ப்பங்கு அம்சி சகோதர கிளைப்பங்கு ஊற்றுக்குழி சார்பில் விழா வாழ்த்துக்கள் கூறி அன்பாய் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோர், தீண்டத்தகாதவர் என ஒதுக்கப்பட்டோர், நோயால் துன்புறுவோர் ஆகியோரை நாம் ஆதரித்து அரவணைக்கிறோமா? அவர்களில் துயர் துடைக்க நாம் முயல்கின்றோமா என்ற கேள்விகளை முன்னெழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. உலகில் தீண்டாமை சுவரை இடித்து தரைமட்டமாக்கிய முதல் மனிதர் இயேசு. பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு என்று கருதப்பட்ட தொழுநோயை தொட்டு குணமாக்கினார். இயேசுவின் இரக்க செயல் வடிவம் பெற்றது. எங்கெல்லாம் மனித மாண்பும் மனித நேயமும் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் இறை மதிப்பீட்டின் இரக்கம் மேலோங்குகிறது. இறைவனின் சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மனித மாண்புக்குரியவர்களாக மாறி மனிதகுலம் இரக்கத்தை பெற்றார்கள். இயேசு மக்கள் மீது இரக்கம் கொண்டார். மரித்த லாசரை உயிர் பெற செய்தார். ஆண்டவரை மாத்திரமே நமது புகலிடமாக கொண்டு எதை செய்தாலும் அவருடைய மாட்சிக்காக செய்யவும்
நமக்கு அடுத்திருப்போருக்கு பயன் தருவதையே நாடி சமத்துவ சிந்தனையுடன் வாழ்ந்து இறைவனின் இரக்கத்தை பெறுவதற்கு அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் 4ஆம் திருவிழாவின் போது இறைவனின் இரக்கத்தை பெற முயல்வோம் என்கின்ற மைய சிந்தனையில் இந்த விழாவலியை தலைமை தாங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர் ஆரோக்கிய ஜோஸ் அவர்களை நம்மிடையே நாம் வரவேற்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவனின் இரக்கத்தை பெற முயல்வோம் என்ற மைய சிந்தனையில் இன்று நம்மை இறை வார்த்தையின்படி வழிநடத்த இருக்கின்ற அருள் பணியாளர் அலோசியஸ் அவர்களையும் நம்மிடையே நாம் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இன்றைய நாள் விழாவலியை சிறப்பிக்கின்ற தாய் பங்கு அம்சி, சகோதர கிளை பங்கு ஊற்றுக்குழியின் இறை மக்கள் பங்கு அருள்பணி பேரவை அன்பிய ஒருங்கிணையம் அனைவரையும் சிறப்பாக வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் பல்வேறு குடும்பங்கள் தங்கள் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் அந்த அனைத்து குடும்பங்களையும் இறைவனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். திரு எம் பெர்லின் சேவியர், மேரி நிஷா, அபிஷேக் பிரிட்டோ, ஆக்லின் பிரிட்டோ நேசம்மாள் குடும்பம், திரு பிரான்சிஸ் இந்திரா ஸ்டாரி, ஆர்லின் ஸ்டினியா, ஜென்ரோ ஜெஃப்ரின் குடும்பம், திரு பெர்க்மான்ஸ் டோராபாய், நிதின் பிரகாஷ், அமல்ராஜ், ஜிபி ரஷ்னா, ஆஸ்லின் தியா குடும்பம், திருமதி ஜெபராணி, திரு வின்சன், ரக்ஷனா, வர்சினி, அருள் சகோதரி ஜெனிலா குடும்பம், திரு லாரன்ஸ், சரோஜினி, அஜேஷ், ஆனி திரேஸ், ஜியா, தியா, லதர்சன், அபிஷா, லினியா, லிஜோ டேனியல் குடும்பம், திரு வர்கீஸ், புனிதா, அபிவர்ஷா, அபிஜர்ஷா குடும்பம், திரு சுஜின்துரை, ஷீஜாரோஸ், ஷர்ஜின், அட்ஷாபியா குடும்பம், திரு லாசர், சுதாராணி, சுபின், மதனா, அகானா, அஜு பிரகாஷ், மோனிஷா, மோஜு, அஸ்வந்த், சுபின், அபிஷா, செர்வின், செர்ஜின் குடும்பம், திரு சிங்கராஜன், ஜமீலா, சிஜு குடும்பம், திரு தாஸ், ஜெயா, நவ்யா குடும்பம், திரு தங்கராஜ், ரோஸ்லி, கரோலின் சுபா, ரெட்லின் ஜெனிவா, ரோஸ்லின் ராஜா, ஜோஸ்லின் ராஜா குடும்பம், திரு சந்திரசேகர், பிரேமா ராணி, ஹியூபின், ஜஸ்டின் ஆல்பர்ட், கியூபா குடும்பம், திரு லோவிதாஸ், விமலா, ஆஸ்மி, ஆரோன் குடும்பம், திரு சுசில்தாஸ், ஆடலின் மதுரம், ஆஸ்ட்ரிச், ரினால்டி, ஜெஸ்லின் அலெக்ஸ், ஆஸ்லின் ருஸ்மி குடும்பம், திரு ஸ்டான்லி தாமஸ், ஜெமிஷா, ஃப்ரெட்ரின் எஸ்.ஜே. ராஜ், ஜஸ்மித், ஸ்டானியா குடும்பம், திரு டென்னிஸ், விஜயாள், ஆன்லி, ஆன்சி குடும்பம், திரு சந்திரகுமார், லீலா, சௌமியா, ஷர்மியா குடும்பம், திரு லோவி, மேரி பிளாரன்ஸ், ரிஷ்மா, ஜிஸ்மா குடும்பம், திரு நேசராஜகுமார், உஷாராணி, மெபின் ராஜா, நிகிஷா குடும்பம், திரு கிறிஸ்துதாஸ், மேரி புஷ்பம், அஸ்வின், அபினேஷ் குடும்பம், திரு ஷாஜகான், ஜெய்னி, ஜெபஜரின், ஸ்டெவின் ஜோயல், லிவிஷா ஸ்டெவின் குடும்பம், திரு மரிய மிக்கேல், சந்திரா, ஆனந்த் மிக்கேல், வருண் குடும்பம், திரு ஜோஸ் கில்பர்ட், திருமதி விஜயராணி, ஃபெபின், செல்சியா, லூர்து மேரி, மேரி மார்த்தாள் குடும்பம், திரு விஜயகுமார், கில்டா, ஆண்ட்ரூ டினோலின் குடும்பம், திருமதி தங்கபுஷ்பம், ஜெயமில்லர் துரை, சபீனா, அட்ரிசா பெரில், அட்ரிசா செரில் குடும்பம், திரு அலெக்சாண்டர், அகிலா, அகன்சியா, அகன்யா, மரிய தேசம் குடும்பம், திரு டென்னிஸ், அகிலா, கிருத்தி டென்னிஸ், நிலன் டென்னிஸ் குடும்பம், திரு ஆண்ட்ரோ, ஆட்லின் கவிதா, பெர்ஷின் ஏ கால்னோ, பிரைலின் ஆண்ட்ரோ குடும்பம், மேலும் அம்சி பங்கிலிருந்து தாமஸ், சுசீலா, ஜெனில், அனில், வசந்த் குடும்பத்திற்காகவும் இந்த குடும்பங்கள் அனைத்திற்கான உடல் நலனுக்காகவும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறவும் நாம் வேண்டுதலாக இந்த திருப்பலியில் இறைவனிடம் ஜெபிக்கின்றோம். இறைவனுடைய அருள் இந்த குடும்பங்களை நிறைவின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று நாம் இவர்களை நினைவு கூர்ந்து இந்த திருப்பலி முழுவதும்
இவர்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரைப் போல நாங்களும் அன்பு தீயால் பற்றியறிந்து ஆன்மாக்களை தேடி செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று
வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே உலகின் ஒளி, அவரே நம் வாழ்வின் வழி. அந்த இறை ஒளி மகிழ்வின் வழியாக, நம்பிக்கை வழியாக, இருளகற்றும் வழியாக நம்மில் சுடர்விட இத்திருவிழா திருப்பலியில் ஒளியேற்றி மகிழ்வோம். அவனியை ஆளும் அருள் பெரும் ஜோதியே, என்னை ஆண்டிடும் இறைவா. இறைவா என இறைபணிக்கு தம்மை அர்ப்பணித்து தனது சிறப்பான செயல்பாடுகளால் சிறந்து விளங்கி இத்திருவிழா திருப்பலிக்கு தலைமை ஏற்றிருக்கும் அருள்பணி ஆரோக்கிய ஜோஸ் அவர்களே வருக. தலைமை என்ற முதல் ஒளியை ஏற்றுக. உன் ஒளி விடியல் போல் எழும், உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். எசாயா 58:8. இறை வார்த்தை ஒளியில் வாழ்வை அழகாக்க, அவ்வார்த்தையின் வழியில் வாழ்ந்திட தன் சிறப்பான அருளுரை வழியாக இறைவனின் இரக்கத்தை எடுத்துரைக்க வருகை தந்துள்ள அருள்பணி அலோசியஸ் அவர்களே வருக. இரக்கத்தின் இரண்டாம் ஒளியை ஏற்றுக. உம் சொற்கள் பற்றிய விளக்கம் ஒளி தருகிறது, அது நுண்ணறிவு தருகிறது. திருப்பாடல் 119-130. மெதுவாய் மலரும் மொட்டு போல் மெல்லிய புன்னகையில் புது நம்பிக்கையும், முயல்களின் நடுவே தோன்றும் நிலவு போல் தத்துவமும், இசையில் இறையும் இறையில் கனிவுமாக நம்மை வழிநடத்தும் நமது பங்கு தந்தை அருள்பணி ஷைன் அவர்களே வருக. அமைதியின் மூன்றாம் ஒளியை ஏற்றுக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. எண்ணிக்கை 6:25. ஆண்டவர் கையில் அழகிய மணிமுடியாய், ஆன்மீக செயல்களில் எங்களுக்கு வழிகாட்டியாய், நட்போடும் நல்லுறவோடும் எம்முடன் இணைந்து செயல்படும் எம் பங்கின் அருள் சகோதரிகளே வருக. அர்ப்பணிப்பின் நான்காம் ஒளியை ஏற்றுக. ஆண்டவரே உமக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார். எசாயா 60:20. தயங்காத உழைப்பும் தளராத மனமும் திட்டமிட்ட செயல்களுமாக ஆன்மீக வளர்ச்சியே சமூக வளர்ச்சி என இணைந்து செயல்படும் தாய்ப்பங்கு அம்சி பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகளே வருக. உறவின் ஐந்தாம் ஒளியை ஏற்றுக. விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்களாக. திருப்பாடல் 89:15. ஒற்றுமையோடும் ஒன்றுபட்டும் துடிப்போடும் சிறப்போடும் இன்முகத்தோடும் பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கும் பாத்திமா நகர் பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகளே வருக. ஒற்றுமையின் ஒளியை ஏற்றுக. தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். கொலோசையர் 1:12. நம் எல்லா நிகழ்வுகளிலும் நல்லுறவோடு பங்கேற்று நம்மில் ஒன்றாக இணைந்திருக்கும் ஊற்றுக்குழி பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகளே வருக. நட்பின் ஒளியை ஏற்றுக. அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புணர்வு கொண்டிருப்போம். 1 யோவான் 1:7. இந்த ஒளி நம்மில் அணையா விளக்காய் சுடர்விட்டு பிறரையும் ஒளிர்விக்கட்டும்.
நம் வாழ்வு நண்பகல் ஒளிர வாருங்கள். ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் பெயர் உட்பட நம்மை நன்றாக அறிந்தவர் நம் ஆண்டவர். ஆண்டவரை யார் யார் தேடுகிறார்களோ அவர்களை தம் பேரிரக்கத்தாலும் அளவற்ற ஆற்றலாலும் நிரப்புகிறார். மோசேயைப் போல ஆண்டவரை காண விளைவோருக்கு தம் மாட்சியை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் இரக்கத்தை பெற விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரையிலான இறை வார்த்தைகளுக்கு நம் உள்ள கதவுகளை திறப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. ஆண்டவர் மோசேயிடம், நீ கூறியபடியே நான் செய்வேன், ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய், மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். அப்பொழுது மோசே, உன் மாட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற, அவர் என் நிறை அலைகை உன் முன் கடந்து போகச் செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன்னை அழைத்தது உயிரில் கலந்தது உறவின் உயிரே நானல்லவா. அழைத்தது நானல்லவா, மகனே மகளே நீ கலங்காதே. அழைத்தது நானல்லவா, மகனே மகளே நீ திகையாதே. பகலும் இரவும் காப்பது நானே, என் உறவே பதறாதே. அழைத்தது நானல்லவா, மகனே மகளே நீ கலங்காதே. நான் இருப்பேன், வழி முழுதும் காத்திருப்பேன். நான் வருவேன், சுமை முழுதும் நான் சுமப்பேன். இது கருவில் உருவான உறவல்லவா, தாயும் மாணவன் நானல்லவா. சிறகில் வாழ்வது நீ அல்லவா, என் தோள்கள் இருப்பது உனக்கு.
உனை நான் வரைந்தேன் உயிராய் சுமப்பே. அழைத்தது நான் அல்லவா மகனே மகளே நீ கலங்காதே. அழைத்தது நான் அல்லவா மகனே மகளே நீ திகையாதே. விண்ணும் மண்ணும் மாறிடலாம், சொந்தமும் பந்தமும் விலகிடலாம். பாசமும் நேசமும் பிரிந்திடலாம், பெற்ற தாயும் முன்னே மறந்திடலாம். வீழ்ந்தாலும் எழுந்தாலும் தாங்கிடுவே, நீ என்னை வெறுத்தாலும் காத்திடுவே. மாறாத மறையாத சொல்லல்லவா, ஒரு நாளும் குறையாத நன்றல்லவா. உனை நான் மறவே உயிராய் சுமப்பே. அழைத்தது நான் அல்லவா மகனே மகளே நீ கலங்காதே. அழைத்தது நான் அல்லவா மகனே மகளே நீ திகையாதே. பகலும் இரவும் காப்பது நானே, என் உறவே பதறாதே. நான் உனக்காக வருகின்றேன். அழைத்தது நான் அல்லவா மகளே மகளே நீ கலங்காதே. இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது யோவானுக்கு அருளப்பட்ட திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தம் குற்றங்களுக்காக மனம் வருந்தி நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ கிறிஸ்துவால் அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் நிலை வாழ்வை அளிக்க வரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் உணர்த்தும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாடு நூலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 வரை. நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia,
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கின்றாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரக்கம் என்பது ஒரு மொழி. அம்மொழியை காது கேளாதவராலும் கேட்க முடியும், கண் பார்வையற்றவராலும் பார்க்க முடியும். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசமிகு குழந்தைகளே, நாம் அனைவருமே பேசுகின்றோம். பேசுவதற்கு அழகழகான வார்த்தைகளை, அடுக்கு மொழிகளை எல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோம். நமது மனதில் பிறக்கும் எண்ணங்களை, நாம் வாசித்து அறியும் தகவல்களை, நாம் கேட்கின்ற செய்திகளை, நமது உள்ளத்தின் கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு நாம் பல்வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். அவ்வார்த்தைகளை மொழி என்றும் அழைக்கின்றோம். நமது நாவு உதிர்க்கின்ற வார்த்தைகளை மட்டும் நாம் மொழி என்று சொல்வது கிடையாது. நமது உடலின் அசைவுகளை கூட பல வேளைகளிலே நாம் மொழி என்று வர்ணிப்பது உண்டு. உடல் மொழி என்று சொல்லுவோம். கோபம் வருகின்ற பொழுது நமது கண்கள் முறைக்கின்றன, நமது மூக்கு சிவக்கின்றது, நமது கை முறுக்கேறுகின்றது, உடல் மொழி. வெட்கம் வருகின்ற பொழுது நமது கண்கள் மூடிக்கொள்கின்றன, கன்னங்கள் சிவக்கின்றன. இது உடல் பேசுகின்ற மொழி. இந்த உடல் மொழி வழியாகவும் நாம் மற்றவர்களோடு பேசுகின்றோம். இதே போன்று இதயம் பேசுகின்ற ஒரு மொழியும் உண்டு.
நமது இதயத்தினுடைய உணர்வுகளை, நமது இதயத்தில் பிறக்கின்ற அன்பினை, நமது இதயத்தில் தோன்றுகின்ற எல்லா விதமான பரிவுகளையும் நாம் வெளிப்படுத்துவதுதான் அந்த இதயத்தின் மொழி. அதை இரக்கத்தின் மொழி என்று நாம் சொல்லுகின்றோம். நாம் பேசுகின்ற வார்த்தைகளை காது கேளாதவர்களால் கேட்க முடியாது. நம்முடைய உடல் அசைவினால் ஏற்படுத்துகின்ற உடல் மொழியினை பார்வையற்றவர்களால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய இதயம் பேசுகின்ற இரக்கத்தின் மொழியை எல்லோராலும் அனுபவிக்க முடியும். பார்வையற்றவனாலும் காது கேளாதவனாலும் அந்த மொழியை அனுபவிக்க முடியும். அந்த மொழியை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் இரக்கம் என்பது ஒரு மொழியாக அறியப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கம் என்கின்ற மொழியை எப்பொழுது மனிதன் பேச ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் அவன் மாண்புடையவனாக மாறினான். அப்பொழுதுதான் நம்முடைய சமூகம் பண்பட்ட சமூகமாக மாறியது, கலாச்சாரத்திற்குள் நுழைந்தது. எனவேதான் இந்த இரக்கத்தின் மொழியை எல்லோரும் பேச வேண்டும் என்று வள்ளுவர் அழகாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். கண்ணோட்டம் என்கின்ற ஒரு அதிகாரத்திலே இரக்கத்தை பற்றி அழகாக திருவள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் என்று சொல்லுவார். கண்ணோட்டம் என்பது இரக்கம். இரக்கம் ஒரு மனிதனிடம் இல்லை என்றால் அவனிடம் கண் இருந்தும் பயன் இல்லை. கண் இல்லாதவனிடம் இரக்கம் இருந்தால் அவனுக்கு கண் இல்லாதது ஒரு குறையே இல்லை. எனவே இரக்கம் என்பது எல்லா மனிதர்களாலும் வாழ்வாக்கப்பட வேண்டிய ஒரு மொழி என்று சொல்லுவார். இதே போன்றுதான் ஒரு மனிதனிடம் செல்வம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், இவையெல்லாம் ஏராளம் கொட்டி கிடக்கலாம். ஆனால் அவனிடம் இரக்கம் என்பது இல்லை என்றால் இவையெல்லாம் இருந்தும் வீண் என்று திருவள்ளுவர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இத்தாலி நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு. அழகாக அந்த பழமொழி சொல்கின்றது, ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நீங்கள் முடிவெட்டும் கடைக்கு செல்லுங்கள். ஒரு மாதம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, நீங்கள் ஒரு குதிரையை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓராண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, நீங்கள் ஒரு புது வீடு கட்டி கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, நீங்கள் இரக்கத்துடன் வாழ்ந்து பாருங்கள் என்று சொல்லுகின்றது. ஏன் இப்படி இந்த பழமொழி நமக்கு ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றால் முடிவெட்டும் கடைக்கு செல்ல சொல்கின்றது. பொதுவாக நமக்கு அதனுடைய நிகழ்வு தெரியும். பசங்க முடிவெட்டும் கடைக்கு போனால், இல்லைன்னா ஆண்கள் போனால் என்னாகும், போகும்போது தலையெல்லாம் நிறைய பரட்டை போல் நிறைய முடி இருக்கும். போய் உட்காந்துட்டு அஜித் ஸ்டைலில் இல்லைனா விஜய் ஸ்டைலில் பாக்ஸ் கட்டிங், மங்கூஸ் கட்டிங், இப்படி நிறைய கட்டிங் உண்டு. இதில் ஏதாவது ஒரு கட்டிங்கை சொல்லி வெட்ட சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடி வெட்டும் போதே அப்படியே மனசுக்குள்ளாடி பட்டாம்பூச்சி பறக்கும். நம்ம ஒரு பெரிய ஹீரோ போல இருக்கிறோம் இல்லையா. முடி வெட்டி முடித்த உடன் அப்படியே கீழே வளர்ந்துருக்கக்கூடிய தாடியை அழகாக படம் எல்லாம் வரைஞ்சி ஷேப் பண்ண சொல்லுவோம். அப்படியே பண்ணி முடித்த பிறகு அப்படியே கண்ணாடியில் ஒரு தடவை 10 தடவை பார்ப்போம். ஏற்கனவே அவர் தலையெல்லாம் சீவி விட்டுருப்பார். இருந்தாலும் ஒரு சீப்பை எடுத்து 4-5 தடவை சீவிட்டு தெருவில் வரும்போதே யாராவது பக்கத்தில் வந்தால் சும்மாவாது தலையில் இப்படி கை வச்சுட்டு போகிறது. அப்படியாவது நான் முடி வெட்டி இருக்கிறேன் உள்ளதை பார்க்கணும். யாராவது ஒரு ஆள் பார்த்து சூப்பராக இருக்கிறே அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், தலை வால் தெரியாமல் குதிக்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் வந்து 10 தடவை 15 தடவை பார்க்குறோம். குளிச்சுட்டு மறுபடியும் மறுநாள் காலையில் எழுப்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எல்லாமே போச்சு. ஒரே நாள் மகிழ்ச்சி தான். பெண்கள் அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் கடைக்கு போனால் ஒரு ஸ்ட்ரைட்டனிங் 8000 ரூபா ஆகும். அதன் பிறகு கண்ணில் ஒரு ஐ த்ரெட்டிங், அதன் பிறகு நிறைய ஃபேஷியல். இன்றைக்கி ஒரு ஆள் சொன்னாங்க ஃபேஷியல் பண்ணுறதுக்கு 3000 ரூபா வரை இருக்குதாம், முகம் கழுவுறதுக்கு 3000 வரைக்கும் பியூட்டி பார்லர் இருக்குதாம். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போதே நயன்தாராவா த்ரிஷாவா எல்லாரையும் விட நம்ம காம்பீட் பண்ணிடுறோம். வீட்டில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறோம், தூக்குறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வந்து அந்த நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சி. குளிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா பழைய குருடி கதவை துரடி. ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்,
முடிவெட்டும் கடைக்கு சென்று பாருங்கள். இத்தாலி பழமொழி சொல்கின்றது. ஒரு மாத மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, குதிரை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கின்றது. நம்ம ஊரில் குதிரை கிடையாது, இத்தாலியில் அது ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் கார், ஒரு மாத மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, ஒரு கார் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்வோம். வீடுகளில் கார் வாங்கினவங்களுக்கு அதனுடைய அனுபவம் புரியும். நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக லோன் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கார் வாங்கிடுவோம். பிடித்த கலரில் கார் வாங்கின உடனே லாங் ட்ரிப் போனோம், கன்னியாகுமரிக்கு போனோம், வேளாங்கண்ணிக்கு போனோம் அப்படின்னு ஒரே மகிழ்ச்சி. ஒரு மாதம் ஒரே இடம், ஊரெல்லாம் சுற்றுவோம். ஒரு மாதம் கழிச்சுட்டு நம்ம ட்ரிப்புக்கு போமா அப்பா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்? பெட்ரோலு விற்கிற விலைக்கு ஒன்று ட்ரிப்பு கேட்குது, சும்மா கடடா இல்லைன்னா கடடி அப்படின்னு வீட்டிலேருந்து பதில் வரும். ஒரு பெரிய கவர் வாங்கி கார் ஷெட்டில் அந்த காரை பொதிஞ்சு விட்டுட்டு புற வீட்டில் துவைக்கிற துணியெல்லாம் அதுக்கு மேலே காய போடியது. ஒரு மாதம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, கார் வாங்கி கொள்ளுங்கள் என்று இத்தாலி நாட்டு பழமொழி சொல்கின்றது. ஒரு வருட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீடு கட்டி பாருங்கள் என்று. அதுவும் நமக்கு தெரியும், புதிய வீடு ஆசை ஆசையாக நம்ம கட்டுவோம், பார்த்து பார்த்து கட்டுவோம், லோன் வாங்கியெல்லாம் கட்டுவோம். வாங்கி கட்டிய பிறகு வீட்டுக்கு வர்றவங்களெல்லாம் என்ன செய்வோம்? பாருங்க, எனக்கு கதவை பார்த்தீங்களா தேக்கால செய்யப்பட்டது, கட்டில் பார்த்தீங்களா வேம்பால செய்யப்பட்டது, அதன் பிறகு அலமராவை பார்த்தீங்களா, கிச்சனை பார்த்தீங்களா, டாய்லெட்டை பார்த்தீங்களா, எல்லாம் கூட்டி கூட்டி நம்ம காட்டுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வருஷம் கழிச்சு யாராவது கெஸ்ட் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கே உட்கார சொல்லுவோம்? சிட் அவுட். சிட் அவுட்டில் தான் நம்ம உட்கார சொல்லுவோம். ஹாலில் கூட சேர்க்க மாட்டோம். ஏன்? வீடு ஃபுல்லாக அழுக்கு, எல்லாம் அங்கங்கே பழைய துணியெல்லாம் துவைக்காமல் மூட்டை மூட்டையை அங்கங்கே கிடக்கும். யாரையும் உள்ளே ஏற்ற மாட்டோம், ஒரு ரூம்லேயும் ஏற்றவே மாட்டோம். அதுவும் மாடியில் போய் பார்த்தா அசைகட்டி எல்லா ரூம்லேயும் துணி காய போட்டிருக்கோம். எல்லாரும் சிரிக்கிறாங்க, உண்மைதான் போல இருக்குது. அதன் பிறகு லோன் வாங்கின கடன்காரன் வேற வந்து நிற்பான். மகிழ்ச்சி எவ்வளோ நாள்? ஒரு வருடம். அப்போது ஒரு வருடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்? வீடு கட்டி பார்க்க வேண்டும். வாழ்நாள் ஃபுல்லும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? வேறு எந்த வழியும் இல்லை. உங்களுடைய இதயத்தில் அந்த இரக்கம் என்கின்ற மொழி இருக்க வேண்டும் என்பதை அந்த நாட்டு பழமொழி அழகாக சொல்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இத்தாலி நாட்டு பழமொழி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த மூலையில் சென்றாலும் நாம் அனைவருமே மனநிறைவோடு மனமகிழ்ச்சியோடு வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டுமே என்றால் செல்வம் இருந்தால் போதாது, சொத்துக்கள் இருந்தால் போதாது, பதவி இருந்தால் போதாது, அதிகாரம் இருந்தால் போதாது. நம்மிடம் இரக்கம் என்பது மொழியாக கனிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இரக்கம் உள்ளவர்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனதில் இனம் புரியாத நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பது இந்த உலகம் காட்டுகின்ற ஒரு வாழ்வியல் யதார்த்தமாக இருக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனவேதான் இன்றைய சமுதாயத்தில் நாம் அந்த இரக்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோமாம் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த விழா நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய இந்த கால சூழலை பார்த்தோமே என்றால் அது சற்று மாற்றம் பெற்றதாகவே இருக்கின்றது. பெற்ற தாய் தந்தை வயதாகி விட்டார்கள், சொத்துக்களை எல்லாம் என்னுடைய பேருக்கு எழுதி வைத்து விட்டார்கள், இனிமேல் அவர்களிடம் எந்த பணமும் இல்லை என்று அறிந்தவுடன் அவர்களை வீட்டை விட்டு இரக்கமே இல்லாமல் துரத்தக்கூடிய மக்களும் நம்முடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நான் வேலை செய்கின்றேன், நான் சம்பாதிக்கின்றேன், அதனால் நான் குடிக்கின்றேன், அதை கேட்பதற்கு நீ யார்? என்னுடைய மனைவியாக இருந்தால் கேட்டுக்கொள்ளலாமா என்று நம்மை கட்டிய மனைவியினுடைய வயிற்றிலேயே எட்டி மிதிக்கின்ற இரக்கமற்ற மனிதர்களும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சாலையிலே செல்கின்றோம், விபத்திற்குள்ளாகி ஒரு மனிதன் உயிருக்கு போராடுகிறான் என்றால் அந்த மனிதனை கண்டும் காணாமல் நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி செல்லக்கூடியவர்கள் இன்னும் சற்று நேரம் கிடைத்தால் அலைபேசி எடுத்து புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து நாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைத்து மகிழுகின்ற இரக்கமற்ற மனிதர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள். சாராய கடைகள், எல்லா முக்குகளிலும் சாராய கடைகள், அதை குடித்து குடித்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து எவனாவது இறந்து விட்டால் 10 லட்சம் கொடுத்து மகிழுகின்ற இரக்கமற்ற அரசியல் தலைவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழுகின்ற நாம் என்ன செய்ய வேண்டும், பாத்திமா நகர் மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்று இந்த விழா சிந்திப்பதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
நமது பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோவுக்கு அருமையான ஒரு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே அர்த்தமுள்ள விழாவாக அமைந்திருக்கின்றது. அருமையான பீட அலங்காரம், பிள்ளைகளுடைய அர்த்தமுள்ள பாடல்கள், இன்னும் வாசகங்களை எல்லாம் தயாரித்து வாசித்த விதம், இன்னும் இந்த நாளிலே 3 பங்கு மக்களும் உறவு சமூகமாக கூடி வந்திருப்பது, தாய் பங்காகிய அம்சி மற்றும் ஊற்றுக்குழி பங்கு இறை மக்கள், பாத்திமா நகர் பங்கு இறை மக்களோடு இணைந்து வந்திருக்கின்ற இந்த நாளிலே நாம் இறைவனுடைய இரக்கத்தை பெற முயல்வோம் என்கின்ற ஒரு மைய சிந்தனையை, காலத்திற்கேற்ற மைய சிந்தனையை எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து இந்த விழா மைய சிந்தனையை தியானிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தமே என்று மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் இரக்கத்தை பெற முயல்வோம். ஏன் இந்த மைய சிந்தனை? இந்த மைய சிந்தனை எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது? இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்ற கேள்விகளுக்கு இன்றைய வாசகங்கள் அருமையான பதிலை கொடுக்கின்றது. இயேசு மலைப்பொழிவிலே அழகாக சொல்லுவார். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். மலைப்பொழிவில் நிறைய சொல்வார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஆனால் இரக்கத்தை மட்டும் பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொல்கின்ற பாணியை சற்று மாற்றிக்கொள்வார். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். எவன் ஒருவனிடம் இரக்கம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் கடவுளுடைய இரக்கம். இயேசுனுடைய அழகான கூற்று, உன்னிடம் இரக்கம் இருந்தது என்றால் மட்டும் நீ கடவுளுடைய இரக்கத்தை எதிர்பார்த்தால் போதும். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் நூல் 33வது அதிகாரம் 17லிருந்து 19 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் மோசே இயேசுவை முகமுகமாக ஒரு நண்பரை போன்று தினந்தோறும் சந்திக்கின்றவர். அவர் தன்னுடைய மக்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் பொழிகின்ற இஸ்ராயேல் நாட்டை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அந்த வேளையிலே அவர் கடவுளை நோக்கி சொல்வார், உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருந்தால் மட்டும்தான் என்னால் இதை செய்ய முடியும் என்று மோசே ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற பதிலைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நான் யாரிடமெல்லாம் பரிவு காட்டுகின்றேனோ அவர்கள் பரிவு பெறுவார்கள், யாருக்கெல்லாம் நான் இரக்கம் காட்டுகின்றேனோ அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எனவே ஆண்டவருடைய விருப்பத்தின்படிதான் அந்த பரிவும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? யார் மீது ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கப்படுகிறது? இன்றைய நற்செய்தி வாசகம் அழகான ஒரு நிகழ்வு, பலமுறை நாம் கேட்ட நிகழ்வுதான். லூக்கா 19வது அதிகாரம் 1லிருந்து 10 வரை நாம் வாசிக்க கேட்ட பகுதி. சக்கேயு அவருடைய கதை எல்லோருக்கும் அது தெரிந்ததுதான். சக்கேயு எரிக்கோவிலே வாழ்ந்த ஒரு மனிதர். எரிக்கோ நகரம் என்றால் ஒரு வணிக நகரம் என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக பேரீச்சை பழங்கள் அங்கு அதிகமாக கிடைக்கும். எனவே பேரீச்சை பழங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய வணிக நகரம் தான் இந்த எரிக்கோ நகரம். இது யாருடைய கைகளில் இருக்கிறது? இது ரோமை அரசர்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் யாருக்கு சொந்தமானது? யூதர்களுக்கு சொந்தமானது. இந்த சக்கேயு ஒரு யூதர், ஆனால் அவர் ரோமை படை வீரர்களுக்கு, ரோமை அரசனுக்கு பணிபுரிகின்றார். சக்கேயு ஒரு வரி தண்டுகின்றவர் மட்டுமல்ல, வரி வசூலிக்கின்றவர் மட்டுமல்ல, வரி வசூலிக்கின்றவர்களுடைய தலைவர் என்று இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. வரி வசூலிக்கின்றவருடைய தலைவர். இந்த யூதர்களுடைய சட்டப்படி அவர்கள் கடவுளுக்கு மட்டும்தான் வரி கொடுக்க வேண்டும். இது ஒரு வணிக நகரம். எனவே ஏராளமான வரி வசூலிக்கின்ற மனிதர்கள் அங்கு உண்டு. பணம் ஏராளமாக கிடைக்கும். ரோமியர்கள் என்ன செய்வார்கள்? மனிதர்களை நியமித்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வருடந்தோறும் அவர்களுக்கு கட்ட வேண்டும். இந்த சக்கேயுவுக்கு கீழ் ஏராளமான மனிதர்கள் வேலை செய்வார்கள். இவன் எவ்வளவு வேண்டுமானாலும் வரி வசூலித்துக் கொள்ளலாம். அதில் ஒரு தொகையை மட்டும் அங்கு செலுத்தினால் போதும். மீதமுள்ள பணம் எல்லாம் யாருக்கு? இந்த சக்கேயுவுக்கு. எனவேதான் அவனால் எளிதிலே ஒரு செல்வந்தனாக மாற முடிந்தது. இந்த யூதர்கள் வரி வசூலிக்கின்றவர்களை பாவிகள் என்று அவர்கள் நினைப்பார்கள். தீட்டுப்பட்டவர்கள் அவர்கள், பாவம் செய்கின்றவர்கள், வேற்று அரசனுக்கு ஊழியம் செய்கின்றவர்கள்,
எனவே இவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் கூட இந்த மனிதர்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். சக்கேயுவுக்கு யூதர்களுடைய வழிபாட்டு தலங்களில் அனுமதி கிடையாது. சக்கேயினுடைய இல்லத்திற்கு அந்த யூத மத தலைவர்கள் செல்ல மாட்டார்கள். எனவே சக்கேயு செல்வந்தனாக இருந்தாலும் ஒரு இரக்கமற்றவனாக இருப்பதால் அந்த சமூகத்தில் உள்ள எல்லோருமே அவனை புறக்கணிக்கின்றார்கள். சக்கேயு குள்ளமாய் இருக்கின்றான். அன்புமிக்க சகோதர சகோதரி, அவள் உடல் வாக்கில் மட்டும் குள்ளமாக அல்ல, அவருடைய உள்ளத்தில் அவர் குட்டையாக குள்ளமாக இருந்ததை தான் விவிலியம் உருவகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாரிடம் வேண்டுமானாலும் பணிபுரியலாம், எவ்வளவு குற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம். இதுதான் இந்த மனிதனுடைய வாக்கு உறுதியாக இருக்கின்றது. எனவே இந்த சக்கேயு மற்ற மக்களால் வெறுக்கப்பட்டவனாக, அருவருக்கப்பட்டவனாக, இரக்கமற்றவனாக, தூய்மையற்றவனாக, புறம் தள்ளப்பட்டவனாக இருப்பதால் அந்த சமூகத்திலே அவன் குட்டையாக எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கின்றான். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, எனவே இந்த காலகட்டத்தில் தான் இயேசு என்கின்ற இறை மனிதர் எரிகோ வழியாக எருசலேமுக்கு செல்கின்றார். எருசலேமுக்கு எதற்காக செல்கின்றார் நமக்கு தெரியும். இயேசுனுடைய கடைசி நாட்கள் நெருங்கி வருகிறது. பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக அங்கேதான் இயேசுவை கொலை செய்ய போகின்றார்கள். அந்த பயணத்தில் தான் இயேசு எரிகோவை கடந்து செல்கின்றார். இந்த செய்தி இவருக்கு கிடைக்கின்றது. எல்லோரும் என்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள், இரக்கமற்றவனாக நினைத்து என்னை யாரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அந்த இயேசு என்கின்ற மனிதர் எல்லோரையும் அன்பு செய்கின்றவர் என்று கேள்விப்படுகின்றான். அப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா என்று அவன் ஆர்வத்தோடு இயேசுவை பார்ப்பதற்காக ஓடுகின்றான். இன்னும் அந்த விவிலியத்தில் ஒரு உருவத்தை பார்த்தால் தெரியும், இந்த சக்கேயுவால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவன் குள்ளமாக இருக்கின்றான், உடலில் அல்ல. மீண்டும் நான் நினைவில் கொள்ள வேண்டும், உடலில் குள்ளமாய் இருந்ததால் இயேசுவை பார்க்க முடியாமல் அல்ல, அவன் உள்ளத்தில் இரக்கமற்றவனாக, பாவியாக, தூய்மையற்றவனாக, சுயநலவாதியாக இருந்ததால் அவனுடைய கண்களுக்கு இயேசுவை காண முடியவில்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் அவனை போன்று சுயநலம் கொண்டவர்களாக, தன்னலம் கொண்டவர்களாக, நமக்கு பணம் வேண்டுமே என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், இரக்கத்திற்கு இடமே இல்லை, யாரை வேண்டுமானாலும் வஞ்சிக்கலாம் என்கின்ற ஒரு சக்கேயு மனம் கொண்டவர்களாக இருந்தோமே என்றால் நம்மாலும் இயேசுவை காண முடியாது. மோசே இயேசுவை முகத்திற்கு முகமாக கண்டார். நாம் அந்த இயேசுவை முகத்திற்கு முகம் காண வேண்டுமே என்றால் அந்த சக்கேயு மனநிலையிலிருந்து மாறி வர வேண்டும். சக்கேயு காண முடியவில்லை. எனவே என்ன செய்கின்றான்? அங்கு இருக்கின்ற காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொள்கின்றான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை பார்க்க வேண்டுமே என்றால் நாமும் அத்தி மரத்தில் ஏற வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், காண வேண்டும் என்கின்ற ஆசை நமக்குள் பிறக்க வேண்டும். எனவே சக்கேயு அத்திமரத்தில் ஏறுகின்றான். ஏறியவன் கடவுளை, இயேசுவை பார்க்கின்றான். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் சக்கேயுவை ஏறெடுத்து பார்க்கின்றார். சக்கேயுவிடம், கீழே இறங்கி வா, இன்று நான் உன்னோடு உனது வீட்டில் உணவருந்த வேண்டும். அதுவரை எந்த ஒரு யூத தலைவர்களும் சக்கேயினுடைய வீட்டிற்கு காலடி எடுத்து வைத்தது கிடையாது. பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள், தீட்டுப்பட்டவன் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவனுடைய பணத்தில் உண்பது என்பது குற்றம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இதோ ஒரு பெரிய இறை மனிதர், போதகர் என்னுடைய வீட்டிற்கு உணவருந்த வருகிறார். சக்கேயு உடனடியாக இறங்குகின்றான். அவனுடைய மரத்திலிருந்து மட்டுமல்ல, பேராசையிலிருந்து, இரக்கமற்ற நிலையிலிருந்து, தன்னலத்திலிருந்து அவன் இறங்கி வருகின்றான். இறங்கி வந்தவன் வீட்டிலே இயேசுவை அழைக்கின்றான். அழைத்தவன் அத்தோடு நிறுத்திவிடவில்லை. என்ன சொல்கின்றான்? போதகரே, இயேசுவே, நான் யாரிடமிருந்தாவது வஞ்சித்திருந்தால் என்ன செய்கின்றேன்? அதை 4 மடங்காக திரும்ப கொடுக்க போகின்றேன். என்னுடைய செல்வத்தில் நான் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க போகின்றேன். இயேசு எப்பொழுது அவனுடைய வீட்டில் வருகின்றாரோ அவனுடைய இதயம் இரக்கம் நிறைந்ததாக மாறிவிடுகின்றது. அவனுடைய வாழ்வு இரக்கம் என்கின்ற மொழியை பேசுகின்ற வாழ்வாக மாறிவிடுகின்றது. இயேசு எதுவுமே சொல்லவில்லை, அவனாகவே அந்த இரக்கத்தின் மொழியை இயல்பாக பேச ஆரம்பித்து விடுகின்றான். என்னுடைய உடைமைகளில் நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன், தேவைப்படுகின்றவர்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். இரக்கத்தின் மொழி. யாரையெல்லாம் வஞ்சித்தேனோ அவர்களுக்கு 4 மடங்காக திருப்பி கொடுக்க போகின்றேன் என்று அவனுடைய இதயம் எப்பொழுது இரக்கத்தின் மொழியை பேசுகின்றதோ அப்பொழுது இயேசு என்ன சொல்கின்றார்? இன்று
இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சக்கையினுடைய வீட்டிற்கும் சக்கையுவுக்கும் மீட்பு கிடைத்தது அவன் இரக்கத்தின் மொழியை பேசியதால் மட்டும்தான். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வில் அந்த இரக்கத்தின் மொழியை நாம் எப்படி பேசுகின்றோம்? நம்மிடம் இருப்பவற்றை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க முடியுமா? நம்மிடம் இருப்பவற்றை இல்லாதவர்களோடு இரக்கத்தோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இறை பணிக்காக தியாக உள்ளத்தோடு நம்மால் நிறைவாக கொடுக்க முடியுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு ஊரிலே ஒரு வணிகர் இருந்தார். அவர் கடல் கடந்து கப்பல் வழியாக பயணம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர். அப்படி ஒரு முறை அவர் கடல் கடந்து கப்பல் வழியாக செல்கின்ற பொழுது கடும் புயல் வந்து விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த புயல் நீடித்தால் அந்த கப்பல் என்ன செய்துவிடும்? அது கவிழ்ந்து விடும். எனவே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கப்பலிலே இவருடைய அருகில் ஒரு நாத்திகன் இருந்தான். நாத்திகன் என்றால் கடவுளை நம்பாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன், கடவுள் யார் என்று கவலைப்படாதவன் அவன் இருக்கின்றான். உயிர் போகின்ற வேளை. அப்பொழுது அந்த நாத்திகன் முழங்கால் போட்டு ஜெபிப்பான், கடவுளே, இதுவரை நான் உங்களை நம்பவே இல்லை, உங்களை பற்றி சிந்திக்கவே இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், எனக்கு உயிர் போகுது, என்னை உயிரை எப்படியாவது காப்பாற்றினா என்கிட்ட இருக்கக்கூடிய வைரம் வைடூரியம் எல்லாவற்றையும் உமக்கு தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரேயர் பண்ணுவான். இந்த வணிகன் பார்த்துருப்பான், இவனுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, இவன் இப்படி சொல்கிறான், அப்போ நம்மளும் கடவுள்கிட்ட ஜெபம் செய்யணும். அப்போ நம்ம கடவுளுக்கு எதை கொடுக்கணும்? கடவுள்கிட்ட அவன் முழங்கால் போட்டாச்சு, யோசிப்பான், நம்மகிட்ட இருக்கிறத நல்லதை தான் கடவுளுக்கு கொடுக்கணும். அப்போ யோசித்து பார்க்கின்ற பொழுது இவனுடைய அரண்மனை மிகப்பெரிய அரண்மனை. அந்த நாட்டு அரசருக்கு கூட இவனுடைய அரண்மனை பிடிக்கும். அவர் கூட இந்த அரண்மனை எனக்கு தந்துவிடு, அதற்கு பதிலாக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லுவார். ஆனால் இவன் கொடுக்க மாட்டான். தன்னுடைய உழைப்பு, பணம் எல்லாவற்றையும் அதில் தான் போட்டிருப்பான். அவனுக்கு ஒரு பெருமை, அவனுடைய அரண்மனையை நினைச்சா பெருமை. அப்போ அவன் நினைப்பான், உயிர் போகக்கூடிய தருணம், கடவுள்கிட்ட என்ன செய்யலாம், இந்த அரண்மனையை நான் உமக்கு தர்றேன், எனக்கு உயிரை நீர் காப்பாற்றினீர், நான் இந்த புயல் எல்லாம் அடங்குச்சுன்னா நான் இந்த அரண்மனையை உமக்கு காணிக்கையா தர்றேன் அப்படின்னு கடவுள்கிட்ட அவன் வேண்டுதல் வைப்பான். கொஞ்ச நேரத்தில் புயல் எல்லாம் அடங்கிடும், காற்று எல்லாம் அடங்கிடும். அவன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அரண்மனையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கணும். அவனுக்கு மனசே இல்லை. அரசன் கேட்டு கொடுக்காத அரண்மனையை நான் எப்படி கடவுளுக்கு சும்மா கொடுப்பது? மனசு உறுத்திட்டே இருக்கும். ஆனால் கடவுள்கிட்ட வாக்குறுதியும் கொடுத்தாச்சு, வேற வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். யோசித்து பார்ப்பான், சரி இனி கடவுளுக்கு கொடுத்தாகணும், ஆனால் அரண்மனையாக கொடுக்க முடியாது, இதை விற்று பணமாக கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவான். உடனே என்னுடைய அரண்மனை ஏலத்திற்கு விடப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அரசருக்கு கேட்டவுடன் ரொம்ப மகிழ்ச்சி. அரசரும் வருவார், வந்து ஏலத்தில் கலந்து கொள்வார். அப்போ ஏலம், அந்த அரண்மனைக்கு விலை எவ்வளோ ரூபானா 100 ரூபா தான் கண்டிஷன். அரண்மனைக்கு விலை 100 ரூபா. ஆனால் ஒரு கண்டிஷன், பக்கத்தில் ஒரு பூனையை கட்டி போட்டிருப்பான். யாருக்கெல்லாம் இந்த அரண்மனை வேணுமோ அவங்க கண்டிப்பாக இந்த பூனையை விலைக்கு வாங்கணும். அப்போ பூனைக்கு விலை எவ்வளவு? 1 கோடி ரூபா. பூனைக்கு விலை 1 கோடி, அரண்மனை விலை 100 ரூபா. அரசனுக்கு சரி ஓகே வாங்கி தான் ஆகணும். அரசன் 1 கோடியே 100 ரூபா கொடுத்து அரண்மனையையும் பூனையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அரசனுக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவன் இப்படி பண்ணினான்? அரசன் இவன்கிட்ட போய் கேட்பாரு, ஏன்டா நீ இப்படி பண்ணினா, நேரடியாகவே இதை 1 கோடி ரூபான்னு விற்றுருக்கலாமே, எதற்காக இப்படி பண்ணா? அப்போ இவன் கதையை சொல்லுவான், இப்படி நான் கடலில் போயிட்டு இருந்தேன், ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, கடவுள்கிட்ட இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், அரண்மனையை விற்று வருகின்ற பணத்தை எல்லாம் உமக்கு தருவேன் வாக்குறுதி கொடுத்துட்டேன், 1 கோடிக்கு விற்றா 1 கோடியும் கடவுளுக்கு கொடுக்கணும். இப்போ அரண்மனையை 100 ரூபாய்க்கு தான் விற்றேன், 100 ரூபாய் கடவுளுக்கு கொடுத்துருவேன், பூனை எவ்வளோ ரூபாய் விற்றேன்? 1 கோடி. அந்த கொஞ்சம் பணத்தை நான் வச்சு இதோட ஒரு பெரிய அரண்மனை கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னானாம். அன்புமிக்கவர்களே, பல வேளைகளில் நம்முடைய வேண்டுதல்களும் நாம் காட்டுகின்ற இரக்க குணங்களும் இப்படித்தான் இருக்கின்றன. வேளாங்கண்ணிக்கு போவோம், போய் முட்டையை போட்டுட்டு என்ன வேண்டுதல்? கடவுளே, எனக்கு வேளாங்கண்ணி மாதாவே குழந்தை செல்வம் இல்லை, ஒரு குழந்தையாவது தரணும் அப்படின்னு வேண்டுதல் பெருசு, பெரிய உயிரை தந்த சாமிக்கு மயிரையாவது தருவேன், அதுதான் பழமொழி, சரியா? அப்போது நம்முடைய வேண்டுதல் என்ன? கடவுள் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் பெருசாக தரணும். ஆனால் நான் கடவுளுக்கு என்ன கொடுப்பேன்? அவ்வளோதான் கொடுப்பேன். அங்கே வேப்ப மரம் எல்லாம் உண்டு, வேப்ப மரத்தில் ஒரு கர்சீப்பை வாங்கி ஒரு மஞ்சள் துண்டை வச்சு கட்டி போட்டுருவோம், கடவுளே எனக்கு குழந்தை செல்வம் வேணும், என்னுடைய மகனுக்கு
நல்ல அரசாங்க வேலை, 1 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு அரசாங்க வேலை தந்தா போதும், நான் உமக்கு 1000 ரூபாய் காணிக்க போடுவேன், இல்லைன்னா ஒரு பெரிய ஆரம் வாங்கி போட்டுருவேன். நம்முடைய வேண்டுதல்கள் பெரிய தேவை, ஆனால் நம்முடைய இரக்கம் சுருங்கிவிடும். யாருக்காவது சாலைகளில் போயிட்டு இருப்பாங்க, யாருக்காவது நம்ம 10 ரூபா போடணுன்னாலும் அவனுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, கால் இருக்குதா அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு தான் நம்முடைய அந்த இரக்கமே இருக்கும். ஊர்களில் ஆமுசாவளி எல்லாமே நிறைய உதவி பண்ணுவோம். உதவி பண்ணும்போது அதில் ஸ்க்ரூட்டனைஸ் பார்க்கணும். அப்பாவுக்கு வேலை இருக்குது, அம்மாவுக்கு வேலை இருக்குது, என்ன இருந்தாலும் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லுவோம். இரக்கம் காட்டுகின்ற பொழுது, நற்பணி செய்கின்ற பொழுது ஏதாவது குறை சொல்லி இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய மனம். கடவுளிடம் கேட்க வேண்டுமா? கடவுளை ஒரு தரகனாக நினைத்து கொண்டு, கடவுள் ஒரு ATM மெஷின், நம்ம கார்டு போடணும், இங்கே ஜெபம் பண்ணணும், உடனே கடவுள் பணம் தரணும். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அப்படி அல்ல. மீட்பு கிடைக்க வேண்டுமா? சக்கைவை போன்று நம்மிடமும் கடவுள் இரக்கம் காட்ட வேண்டுமா? சக்கைவை போன்று நாம் இரக்கம் உள்ளவராக மாற வேண்டும். மத்தேயு 5:7 மீண்டும் மீண்டும் சொல்கின்றது, இரக்கமுடையவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள்தான் இரக்கத்தை பெறுவார்கள். அன்புமிக்கவர்களே, எனவேதான் நம்முடைய வாழ்வை நாம் இன்னும் ஆழமாக ஆய்ந்து சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இன்றைய 2வது வாசகம் திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 19 - 22 வரை வாசிக்க கேட்டோம். இதில் யோவானுக்கு வெளிப்படுத்திய அந்த திருமுகத்திலே கடவுள் சொல்கின்றார், இதோ நான் உனது கதவினுடைய அருகில் வந்து தட்டி கொண்டிருக்கின்றேன். கதவுனா என்ன? நம்முடைய இந்த மரக்கதவு அல்ல, உன்னுடைய இதய கதவினுடைய அருகிலே வந்து கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தட்டி கொண்டிருக்கின்றார். யாராவது என்னுடைய குரலை கேட்டு அதை திறந்தால் நான் அவர்களோடு வந்து குடிகொள்வேன். அன்புமிக்கவர்களே, இரக்கம் கொள்வதால் நமக்கு கிடைக்கின்ற பயன் என்ன? கடவுளுடைய அரியணையை, அருள் நிறைந்த அரியணையை கடவுள் தருவதாக வாக்களிக்கின்றார். கடவுள் நம்முடைய இதயத்தினுடைய அருகில் வந்து நின்று, கொஞ்சமாவது உன்னுடைய இதயம் இரக்கம் என்கின்ற மொழியை பேசாதா? அந்த இரக்கம் என்கின்ற மொழியை பேசுகின்ற பொழுது உன்னுடைய இதயம் திறக்காதா? அந்த வேளையில் நான் உன்னுடைய இதயத்தில் வந்து தங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய இதயத்தினுடைய அருகிலே, வெளியிலே வென்று நின்று தட்டி கொண்டிருக்கின்றார். என்னுடைய மகனுடைய இதயம், என்னுடைய மகளுடைய இதயம் எப்பொழுது திறக்கும்? திறப்பதற்கான சாவி என்ன? இரக்கம் என்பது. அந்த இரக்கத்தை இவன் யாருக்கு காட்டுகின்றான், இவள் யாருக்கு கொடுக்கின்றாள் என்று கடவுள் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய பாதுகாவலர் ஜான் போஸ்கோ செய்ததும் அதே பணிதான், இரக்கத்தினுடைய பணி. ஏழைகளை பார்க்கின்ற பொழுது, இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய இதயம் கனிந்து இரக்கம் என்கின்ற மொழியினால் பேசுகின்றார். எனவேதான் அவர் இறைவனுடைய அருகில் இருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, அவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய மக்களாகிய நாம் அந்த இரக்கத்தின் மொழியை நம்முடைய வீடுகளில், நம்முடைய சமூகத்தில் எப்படி பேசி கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆ ஆ சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, ABCD சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் இரக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். நம்முடைய தாய் தந்தையர்களை நன்றாக கவனிக்கின்ற பொழுது, நம்முடைய மாமனார் மாமியாரை நன்றாக கவனிக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து நம்மையும் கவனிக்க வேண்டும் என்கின்ற இரக்க உணர்வை பெற்றுக்கொள்வார்கள். சாலையில் செல்கின்ற பொழுது ஏழைகளை பார்த்து அந்த ஏழைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொஞ்சம் காசு அல்லது கொஞ்சம் உணவை கொடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய இதயம் இயல்பாக இரக்கம் என்கின்ற மொழியை பேசுவதற்கு அறிந்து கொள்ளும். வருடத்திற்கு ஒரு முறையாவது அனாதை இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ சென்று அவர்களோடு ஒரு சந்திப்பை, அவர்களோடு ஒரு பகிர்தலை நாம் உருவாக்கி கொடுப்போம். நாம் அந்த இரக்கத்தின் மொழியை பேசுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அந்த இரக்கத்தின் மொழியை அறிந்து கொள்வார்கள். அந்த மொழி உலகமெங்கும் பரவும். நேரம் கிடைக்கின்ற பொழுது அரசு மருத்துவமனைகளிலே அந்த பொதுநல அந்த வார்டுகளை எல்லாம் நம்ம சென்று பார்க்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், எவ்வளவு வேதனைப்படுகின்றார்கள். இரக்கத்தோடு ஆறுதலோடு 2 வார்த்தைகளை அவர்களோடு நாம் பேசுவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய சமூகத்திலே எத்தனையோ பேர் பேசுவதற்கு ஆள் இல்லாமல்
தங்களுடைய வலிகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சென்று ஒரு அரை மணி நேரம் காது கொடுத்து அவர்களுடைய கஷ்டங்களை கேட்போம். இரக்க உணர்வோடு. அன்புமிக்கவர்களே, அந்த மொழியை எல்லோராலும் கேட்க முடியும், எல்லோராலும் பார்க்க முடியும். அவ்வாறு நாம் கேட்கின்ற பார்க்கின்ற மொழியை பேசுகின்ற பொழுது இறைவனுடைய அருகிலே வாழ்கின்ற இறை மக்களாக வாழ முடியும். இறைவனுடைய இரக்கத்தையும் நாம் இயல்பாக பெற முடியும் என்கின்ற சிந்தனை கொண்டவர்களாக, எண்ணம் கொண்டவர்களாக இந்த கல்வாரி பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஏனெனில் இரக்கம் என்பது ஒரு மொழி. அதை பார்வையற்றவர்களாலும் பார்க்க முடியும், காது கேளாதவர்களால் கேட்கவும் முடியும். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, இரக்கத்தின் மொழியை நமது வாழ்வாக்க இரக்கமே உருவான இறைவன் இந்த விண்ணகத்தை விட்டு மண்ணகத்தில் இறங்கி வந்தார். நாமும் இரக்கமுடையவர்களாக நமது சிந்தனை சொல் செயலிலே இருக்க வேண்டும். இறைவனுடைய இரக்கம் நிறைந்த அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ள நாமும் அதை செயலாக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற மறையுரையினுடைய அடிப்படையிலே நமது தேவைகளை இரக்கம் நிறைந்த இறைவனிடம் இரக்கத்தோடு வேண்டுவோம். இரக்கத்தின் இறைவா, கிறிஸ்து இயேசுவின் பணியாளர்களாகவும் நற்செய்தி பணிக்கென அழைக்கப்பட்டவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பொது நிலையினர் அனைவரும் இறை மதிப்பீட்டின் சான்றுகளாக திகழ வேண்டிய அருள் ஆற்றலை பொழிந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளும் அமைதியும் பொழியும் அன்பு இறைவா, உலக தலைவர்களும் எம் நாட்டை ஆள்வோரும் அமைதியின் பாதையில் பயணித்து மக்கள் அனைவரையும் சமய சமூக பாடின்றி ஒரு தாய் மக்களாக பாவிக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்புறுவோரின் துணையே இறைவா, கிறிஸ்துவின் பெயருக்காகவும் நற்செய்தி விழுமியங்களுக்காகவும் உலகில் பல்வேறு இடங்களில் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்கள் சோதனையான நேரங்களில் தளராத விசுவாசத்தோடும் நிலைத்திருக்கவும் உமது அரவணைப்பும் பாதுகாப்பும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒற்றுமையின் நாயகனே அன்பு இறைவா, எங்கள் தாய் மற்றும் சகோதர பங்கு இறை மக்கள் அனைவரும் நோய், மனக்கசப்புகள், பிரிவினைகள் நீங்கி ஒருவரே ஒருவர் அன்பு செய்து உம்மை தங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்ந்து இறை இரக்கம் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை அரவணைத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் சமுதாயத்தில் கைவிடப்பட்டோரும், முதுமையில் தனிமைப்பட்டோரும், நோய்வாய்ப்பட்டோரும், எதிர்கால வாழ்வை தொலைத்தவர்களும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பார்வையில் நல்மதிப்பு பெற்றவராய் கடவுளை தங்கள் ஆற்றல் என்கிற அசையாத இறை இரக்கத்தின் பண்பை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரிடம் வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு மக்களாகிய நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். எங்கள் பாவங்களை, எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய தவறுகளை மன்னிக்கின்றீர். நாங்களும் இரக்கம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர். இன்று நாங்கள் மறையுரையிலே கேட்ட அனைத்து கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கி இரக்கமுடையவர்களாக எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து செயல்பட நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்துடன் ஆசிர்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல் எண் 268.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கோ எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். பாடல் எண் 426.
இரக்கத்தின் ஊற்றாகிய அன்பு இறைவா, இத்திருவிழா திருப்பலியில் இறை இரக்கத்தில் மேன்மையையும் மாண்புமிகு பண்புகளையும் எம்மிடம் விதைத்த அருள் தந்தையர்களுக்காக நன்றி இறைவா, நன்றி. சொல்லி பாடுவே, என்ன சொல்லி போற்றுவே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே, ஐயா எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கடமையின் நாயகனே அன்பு இறைவா, இந்நாள் திருவிழாவின் அனைத்து செயல்பாட்டிலும் ஒன்றிணைந்து தங்கள் மீது சுமத்தப்பட்ட பணிகளையும் கடமைகளையும் திட்டமிட்டு சீரிய செம்மனதுடன் நிறைவேற்றிய எங்கள் பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரிகளுக்காக நன்றி இறைவா, நன்றி. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி போற்றுவே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே, ஐயா எனக்கு செய்த நன்மை எண்ணியே. அன்பின் இறைவா, இந்நாளில் இரவு உணவு வழங்கிய அன்பு இறையன்பு நிரம்பிய குடும்பங்களுக்காகவும் மேலும் பல பணிகளை தன்னலம் கருதாமல் மேற்கொள்ளும் அன்பு உள்ளங்களை தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி போற்றுவே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே, ஐயா எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே, ஐயா ஈடு இணை உனக்கு இல்லையே. அன்பு நிறைந்தவர்களே, புனித ஜான் போஸ்கோவின் திருவிழாவின் 4ஆம் திருவிழாவாகிய இன்று இறைவனின் இரக்கத்தை பெற முயல்வோம் என்கின்ற மைய சிந்தனையில் நாம் சிந்திக்க நம்மை ஜெப உணர்விலே வழிநடத்தியவர்கள் அருள் பணியாளர் ஆரோக்கிய ஜோஸ் அவர்கள். தந்தை அவர்கள் திக்குறிச்சி என்கின்ற பங்கின் பங்கு பணியாளராகவும் அதைவிட மேலாக நம்முடைய மறைமாவட்ட திருமண நீதிமன்ற நடுவராகவும் தந்தை அவர்கள் மிக சிறப்பான பணிகளை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் சரியான நேரத்திற்கு வருகை புரிந்து திருப்பலியினை மிகவும் தெள்ள தெளிவாக ஆழமாக பொருள் உணர்ந்து மிக அருமையாக பாடல்களை பாடி நமக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்திருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நாங்கள் இளம் குருமடத்தில் பயில்கின்ற போதே தந்தை அறிமுகமானவர், அருமையான ஒரு வழிகாட்டி, ஒரு நண்பர் என்று சொல்லலாம். தந்தையினுடைய வருகை நம் அனைவருக்குமே நம்முடைய மகிழ்வை இரட்டிப்பாக்கி இருக்கின்றது என்பதில் எந்த அளவு சந்தேகமே இல்லை. எனவே அருள் பணியாளர் ஆரோக்கிய ஜோஸ் அவர்களுடைய தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய எளிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றிய தந்தைக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் நாம் கரவொலிகளை நன்றியாக சமர்ப்பிப்போம். மேலும் இன்று மறையுரை வழியாக நம்மை சிந்திக்க அழைத்தவர்கள் அருள் பணியாளர் அலோசியஸ் அவர்கள். செம்பருத்தி விளை என்கின்ற பெரிய பங்கின் பங்கு பணியாளராக மிக அருமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரக்கத்தின் மொழி என்பது பார்வையற்றோர் பார்ப்பதற்கும் கேள்வி காது கேளாதோர் கேட்பதற்கும் உள்ள ஒரே ஒரு மொழி என்று துவங்கி 4 விதமான வழிமுறைகளில் எவ்வாறெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று துவங்கி முதல் வாசகத்தையும் நற்செய்தியையும் மையமாக்கி அருமையான சிறப்பான ஒரு கதையை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அருமையான ஒரு மறையுரை என்று சொல்லலாம். மைய சிந்தனையை விட்டு எங்குமே பிறழாமல் இரக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அருமையான ஒரு மறையுரை வழங்கினார்கள். தன்னுடைய மறையுரையின் கடைசி பகுதியிலே
நாம் எவ்வாறு இந்த இரக்கத்தை வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற பண்புதல்களையும் நமக்கு வரிசைப்படுத்தினார்கள். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே சரியான நேரத்தில் வந்து மறைவுரை வழியாக நம்மை வழிநடத்திய அருள் பணியாளர் அலோசியஸ் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாளை சிறப்பு செய்திருக்கின்ற கூடியவர்கள் நம்முடைய தாய் பங்கு அம்சி மற்றும் சகோதர கிளை பங்கு ஊற்றுக்குழி இறை மக்கள் மிக அருமையாக பாடல்களை பாடி பாடற் குழுவினர்கள் மிக நேர்த்தியாக இந்த வழிபாட்டை நாம் பங்கு கொள்வதற்கு உண்மையிலேயே பாடற் குழுவை பாராட்டியாக வேண்டும். ஒரே குரலில் இணைந்து ஒற்றுமையாக பாடியிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்து ஃபாத்திமா நகர் பங்கு மக்கள் கொஞ்சம் கற்று கொள்ள வேண்டும் என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஃபாத்திமா நகர்கள் உள்ளவர்கள் சிறப்பாக பாடுகின்றீர்கள். இதே போல எல்லாருமே வந்து இணைந்து பாடினால் நம்முடைய பங்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே இந்த நாட்களிலே வந்து மிக அருமையாக இந்த வழிபாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆரத்தி, வாசக முன்னுரைகள், வாசகங்கள், மன்றாட்டுகள் என்று அனைத்தையும் மிக நேர்த்தியாக வாசித்திருக்கக்கூடிய அம்சி ஊற்றுக்குழி இறை சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் அவர்களை வழிநடத்திய வழிபாட்டு குழுவினருக்கும் சிறப்பான நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்முடைய கரவொலி மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இன்று திருப்பலியின் நிறைவில் சங்கம விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து நமக்கு இரவு உணவு அன்பளிப்பாக வழங்குகின்ற திருமதி ஜிவராணி, திரு வின்சன், ரக்ஷனா, வர்ஷினி குடும்பத்தார் 3ஆம் அன்பியத்தை சார்ந்த குடும்பத்திற்கும், திரு ஜி சுரேஷ் குடும்பத்தார் கோவில் விளை 4ஆம் அன்பியத்தை சார்ந்த குடும்பத்திற்கும், திரு எஸ் டி பிபின், திருமதி மேரி நிஷா திட்டவிளை 8ஆம் அன்பியம், இந்த 3 குடும்பங்களுக்கும் மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, நாளை நம்முடைய விழாவின் 5ஆம் திருவிழா மைய சிந்தனை நம்பிக்கையில் நிலைத்திருப்போம் என்ற மைய சிந்தனையில் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். வழிபாடு, காணிக்கை பவனி ஆகியவற்றை வழிநடத்துகின்ற புனித சூசேப்பர், புனித மிக்கேல் அதிதூதர் அன்பியங்கள் சிறப்பிப்பார்கள். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித ஜான் போஸ்கோ அவர்களுக்கு விழா எடுத்து மிக சிறப்பான வகையிலே சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அனைவருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த விழா மகிழ்ச்சியின் விழாவாக மட்டும் அமைந்து விடாமல் இரக்கத்தின் விழாவாகவும் அமைய இன்றைய மறையுரையின் மூலம் நாம் நிறைய கருத்துக்களை பெற்றிருக்கிறோம். நீங்கள் இரக்கம் உடையவர்கள், அன்பு உடையவர்கள், மகிழ்ச்சி உடையவர்கள். இதே இரக்கத்தை, மகிழ்ச்சி, அன்பை
பிறருக்கும் கொடுப்பவர்களாக இன்று வழிபாட்டின் மூலமாக எண்பித்திருக்கிறீர்கள். எனவே உங்களை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற உங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை எனது நண்பர் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை சொல்ல வேண்டும். நமது மறை மாவட்டத்திலே ஒரு சிறந்த பாடகர், அவர் பாடுகின்ற பொழுது எனக்கு நன்றாக பிடிக்கும். என்னை போன்ற நிறைய அருள் பணியாளருக்கு நன்றாக பிடிக்கும். அவ்வளவு தலை சிறந்த பாடகர், எதையும் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருப்பவர். அப்படிதானா? ரொம்ப அமைதியாக இருப்பவர், ஆனால் காரியங்களை மிக சிறப்பாக செய்பவர். உண்மையிலேயே கடவுள் உங்களுக்கு அப்படி நல்ல ஒரு பங்கு தந்தையை தந்திருக்கிறார். எனவே உங்களுடைய பங்கு தந்தை எங்களை அழைத்தமைக்காக சிறப்பான நன்றிகளையும் உங்களுக்கும் நன்றிகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடும் ராகம் ஒரு தாளம் இசையின் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே புதல் புதுமை புவி எங்கும் அரங்கேறும். இந்த வாழ்வின் துணையே நீதானே, உமிழ் என்றும் மகிழ்வேனே. இந்த வாழ்வும் வழியும் நீதானே, உமிழ் என்றும் புகழ்வேனே. உம்மை பாடும் ராகம் புது தாளம் என்னில் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே புதல் புதுமை புவி எங்கும் அரங்கேறும். இறைமகனேசு அருள் பெற்று உம் இல்லம் அழைந்தாரே. சுமைகள் எல்லாம் சுகமாகும், இந்த பாரமும் பரந்தோடும். இறைமகனேசு அருள் பெற்று உம் இல்லம் அழைந்தாரே. சுமைகள் எல்லாம் சுகமாகும், இந்த பாரமும் பரந்தோடும். உம்மை என்று பாடும் என் சிறுகீதம் உம் புகழ் தினம் பாடும். என் மனம் இங்கு உம்மை தேடும், என் நெஞ்சமும் உம்மை நாடும். உம்மை பாடும் ராகம் புது தாளம் இசையின் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே உந்தன் புதுமை புவி எங்கும் அரங்கேறும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.